வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, நவோதயா பள்ளிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏழை எளிய மாணவ மாணவிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷனை மத்திய அரசாங்கம் நவோதயா பள்ளிகள் மூலமாக கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழகத்தை தவிர அனைத்து மாநிலங்கள்லையும் நவோதயா பள்ளிகள் இருக்குது. போட்டி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் மட்டும்தான், அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி, ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நவோதயா பள்ளிகளை நாங்கள் விடமாட்டோம் தமிழகத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக இருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் அமைக்க உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. இந்த கேஸை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரிச்சிருக்காங்க. இந்த வழக்கில் திமுக தரப்பு வழக்கறிஞராக வில்சன் தான் ஆஜராயிருக்காரு. நீதி அரசர்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் இருக்குது. மாவட்டத்துக்கு ஒரு நவோதயா பள்ளிகளை வழங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆர்வமாக இருக்காங்க. மாவட்டத்துக்கு ஒன்றுனா 38 மாவட்டம். ஒரு ஸ்கூலில் நவோதயா பள்ளியில் மினிமம் ஒரு 2000 பேருக்கு இலவசமாக ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சொல்லித்தரப்படுது. அப்போ 38 மாவட்டம்னா வருஷத்துக்கு 76,000 மாணவ மாணவிகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமூகத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இதனால் பெனிஃபிட் ஆவாங்களே, ஏன் அலோவ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு வில்சன் என்ன வாதம் வச்சிருக்காருன்னா, நவோதயா பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்தா அந்த பள்ளிகள் மூலமாக ஹிந்தியை திணிக்க பார்ப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காரு. அதுக்கு நீதிபதிகள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொழி சார்ந்த பிரச்சனையை நீதிமன்றத்தில் கொண்டு வராதீர்கள், மத்திய அரசு செய்வதை திணிப்பு என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள், அதை உங்கள் மாநில மாணவர்களின் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் மொழி இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராதிங்க, இது உங்களுடைய மாநில மாணவ மாணவிகளுக்கான வாய்ப்பாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அட்வைஸ் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த 6 வாரத்துக்குள்ள தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை அமைக்க இடங்களை செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டும் அறிவுறுத்தியிருக்காங்க. நவோதயா பள்ளிகள் வந்துச்சுன்னா வேற லெவல். திமுக என்ன வாதம் பண்ணுறாங்க, ஹிந்தி மொழியை திணிக்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. தமிழகத்தில் எந்த பள்ளிகள்லையும் ஹிந்தி சொல்லித்தரப்படுறதே இல்லையா? சிபிஎஸ்சி பள்ளிகளிலிருந்து ஆரம்பித்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வரைக்கும் ஹிந்தி மொழி சொல்லித்தரப்படுது. ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டை மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் இது நடக்குது. ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஸ்கூல்லையும் ஹிந்தியே இல்லாத மாதிரி நவோதயா பள்ளிகள் வந்தால் தான் ஹிந்தி உள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எதுக்காக இப்படி ஒரு போலியான பிம்பத்தை திமுக கட்டமைக்கிறாங்க அப்படின்னு பாஜக கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த பள்ளிகளில் குவாலிட்டியான எஜுகேஷனை கொண்டு வரணும். நவோதயா பள்ளிகள்லாம் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குற ஒரு சென்டர், அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுகவுடைய நிலைப்பாடுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இப்போ அறிவுறுத்தியிருக்காரு. போகிற போக்க பார்த்தா எப்படி ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக பதவி நீக்க நோட்டீஸை மக்களவையில் வழங்கியிருக்காங்களோ, அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷனுக்கான நோட்டீஸ் வழங்கினாலும் வழங்குவாங்க. திமுகவுக்கு பிடிக்காத தீர்ப்பை யாராவது கொடுத்துட்டா உடனே அவங்கள பதவி நீக்கம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறாங்களே, அதனால விரைவில் இன்னொரு இம்பீச்மெண்ட் மோஷனுக்கான நோட்டீஸ் வழங்கினாலும் வழங்குவாங்க அப்படின்னு பாஜக கிண்டல் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, அண்ணாமலை வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி இருக்குது. அரசு உயர்நிலைப் பள்ளியுடைய சுவர் இடிஞ்சு விழுந்ததில் 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் இறந்து போயிட்டாரு. பெற்றோர்களுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுனே தெரியலை. தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இல்லை, போதிய கட்டிட வசதி இல்லை, வகுப்பறையே இல்லாமல் மாணவ மாணவிகள் ஒரு பக்கம் மைதானத்தில் உட்காந்து படிக்கிறாங்க, வெட்ட வெளியில் உட்காந்து படிக்கிறாங்க. இதெல்லாம் பரவலாக தமிழகம் முழுவதும் பார்க்க முடியுது. ப்ராப்பராக இருக்கக்கூடிய கட்டிடங்கள் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள், புதிய கட்டிடங்கள்லாம் கட்டி கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிருக்கோம். ஆனால் 4.5 வருஷம் திமுக அரசாங்கம் எதையும் பண்ண மாதிரி தெரியலை. ஒன்றி விளம்பரத்தை மட்டும்தான் திமுக அரசாங்கம் பண்ணிக்கிருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்படி நடந்து போச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வீடியோவை வெளியிட்டிருக்காரு. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மூணாவது என்ன அப்படின்னா, மதிமுக வைகோ இருக்காருல்ல, அவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அழைப்பிதழை வழங்கியிருக்காரு. ஜனவரி 2ஆம் தேதி மதிமுக சார்பாக மது ஒழிப்பு நடைப்பயணம் போக போகிறாங்க போல. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அதற்கான அழைப்பிதழை கொடுத்துருக்காரு. பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுகவுடைய ஆட்சி தானே நடந்துக்கிருக்கு, மதுவை ஒழிக்க வேண்டிய இடத்துல அவங்க தான் இருக்காங்க, அவங்க கையில் தான் ஆட்சி அதிகாரம் இருக்குது, மதுவை ஒழிங்க, டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடுங்க அப்படின்னு கோரிக்கை மனுவை வழங்காமல்
மது ஒழிப்பு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்டயே இன்விடேஷன் கொடுக்குறீங்களே, என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் இது அப்படின்னு பாஜக அதிமுகலாம் ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.